அண்மை செய்தி. நாடு முழுவதும் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. நாடு முழுவதும் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து அமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அமைச்சருடன் தமிழ்நாடு ஹோட்டல் சங்கங்களின் பிரதிநிதிகள், கேஸ் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், கேட்டரிங் உரிமையாளர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. வணக்கம். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக நாடு முழுவதும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு ஹோட்டல்கள் மூடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர், பிரதமர் மற்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரையில் 20 நாட்களுக்கு தேவையான சிலிண்டர்கள் கையிருப்பில் இருப்பதாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியது. அது மட்டுமல்லாமல் சிலிண்டருக்கு மாற்று ஏற்பாடாக மின்சாரத்துறையையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும், மின் தட்டுப்பாடு ஏற்படாமல் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள், அதே போன்று கேஸ் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், கேட்டரிங் உரிமையாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு சமையல் எரிவாயு இருப்பில் இருக்கிறது, அதே போன்று பார்த்தோம் என்றால் அதற்கு மாற்றாக எதனை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து பேசப்பட இருக்கிறது. ஹோட்டல் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மாற்று வழியை பயன்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தரின் கருத்துக்களையும் அமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், உணவுத்துறை செயலாளர், மின்வாரிய தலைவர், தொழில்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.